உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் பற்றிய முழுமையான தகவல் வந்து இந்த வீடியோவில் கிடையாது. இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது வந்து. எதற்காக அரசியல் பேசுகிறோம்னா, இப்போ இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து உலகத்தையும் ஆள போகிறாரு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்குன்றாங்க. கோரக்கர் அருளிய சுந்தர ரவி அந்த நூலில் இருக்குன்றாங்க. ஸோ வந்து இது அரசியல் சார்ந்த விஷயம் தான் உலகத்தை ஆட்சி செய்யணுன்றது. ஸோ அதனால தான் நான் வந்து பாலிடிக்ஸு வந்து பேசணும் அப்படின்றதுனால வீடியோவில் வந்து அரசியல் பற்றி பேசுகிறேன். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தோம்னா, நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1½ வருஷமாக, ஒரு 2 வருஷம் ஆச்சு இந்த சேனல் ஆரம்பித்து. ஒரு 1½ வருஷமாகவே வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து என்னுடைய இந்த மக்கள் சேனல் தமிழால் வந்து தொடர்ந்து வந்து பாஜகவை வந்து திட்டி திட்டி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது வந்து பார்த்தோம்னா 2014லேருந்து 2024 வரைக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா பாஜக தான் ஆட்சியில் இருந்தது. இப்போ தேர்தல் முடிஞ்சு மீண்டும் பாஜக தான் ஆட்சி கொண்டிருக்கு. ஆனால் நான் திட்டி திட்டி வந்து வீடியோ போட்டு இப்போ மெஜாரிட்டியாக இருந்த பாஜக மைனாரிட்டியாக மாறிட்டாங்க. காரணம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு வந்து நிறையா பேர் வாக்குகளை வந்து மாற்றி போட்டதுனால பாஜக வந்து இப்போ மைனாரிட்டி ஆட்சியில் இருக்குது. ஏன்னா அவங்க மெஜாரிட்டியாக இருந்தப்போ நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதன் மூலிமா வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம்னாங்க. இந்த ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சப்போ கூட இதனால் மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னாங்க. ஆனால் இன்னும் மக்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றம் எதுவும் நடந்த மாதிரி தெரில. பெரிய மாற்றங்கள் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரில. கருப்பு பணத்தை மீட்டு மக்களோட அக்கௌண்ட்டு கொண்டுருவோம் அப்படின்னாங்க. அதையும் செஞ்ச மாதிரி தெரில. ஸோ இந்த ரூபா நோட்டை மாற்றுறதுனால என்ன நன்மைகள் நடந்துச்சு சொல்லுங்கள். வியாபாரிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நோட்டு இந்த நோட்டாக மாறி இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் ஒன்றும் ஏற்படலை இல்லையா. சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை சிலருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் சில பேருக்கு. நான் எல்லாத்தையும் 100% எந்த சாதனையும் செய்யவில்லை இந்த அரசு அப்படின்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நான் கேட்குற அந்த கருப்பு பணத்தை மீட்டு மக்களோட அக்கௌண்ட்டு கொண்டு வந்தாங்களா? கிடையாது. அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஆட்சியெல்லாம் வந்து மாறி இம்மாற்றோட ஆட்சி எப்போ வரும்? அதைத்தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சித்தர்கள் ஆட்சி எப்போ பூமியில் வரும்? ஏன்னா வந்து பார்த்தோம்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, நான் இப்போ திட்டி திட்டி வீடியோ போட்டு மெஜாரிட்டியாக இருந்த ஆட்சி வந்து மைனாரிட்டியாக மாறி இருக்குது. ஆனால் ஓட்டு வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கீங்க. மைனாரிட்டியாக வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தோம்னா, மைனாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா, இப்பயும் கூட அவங்க அந்த மெஜாரிட்டியாக இருக்கும்போதே வந்து ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. ஒரு 5, 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. புதிய சட்டங்கள். அது என்னது, இந்த 3 சட்டங்களை புதுசாக மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இதில் கூட பார்த்தோம். ஐபிசின்ற சட்டத்தை பூரா மாற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அந்த சட்டத்தில் இப்போ புதுசாக வந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா, அது முதலே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க எதிர்க்கட்சி இல்லாமலே. மெஜாரிட்டியாக இருக்கும்போதே அவங்க பண்ணிட்டாங்க தேவையானதெல்லாம். ஸோ அப்போ இந்த சட்டத்தை வந்து இப்போ ஜூலையில் தான் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அமலுக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் ஆகுது. ஸோ வந்து இப்போ இதனால் வந்து போலீஸ்க்கு ஃபுல் பவர் கிடைக்குதுன்றாங்க. யாரை வேணால் எப்போ வேணால் கைது செய்யலாம் அப்படின்றது மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்ததுனால தான் இப்போ கூட அந்த சட்டங்களால் இனிமேல் தான் மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்களான்னு தெரில. ஸோ அதெல்லாம் எதிர்த்து மக்கள் எல்லாம் குரல் கொடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 2004 to 2014 நடந்தது காங்கிரஸ் ஆட்சி. இந்த காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக மக்களுக்கு எந்த பெரிய நன்மைகளும் செய்யலை அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க செஞ்ச நன்மைகள்னு பார்த்தா அந்த கல்வி கடன் இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இருக்க ஆட்சியில் அதெல்லாம் கொடுக்குறதில்ல. அந்த கல்வி கடன் கொடுத்தாங்க, அதை வேணால் வரவேற்கலாம். ஆனால் வந்து பார்த்தோம்னா 2004 to 2014 பார்த்தோம்னா அந்த சில நாசகார திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. என்ன திட்டங்கள்னால் இந்த மீத்தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களில் மீத்தேன் எடுக்கலாம், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கலாம்னு சொல்லி அந்த ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் போட்டது அந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தான், அந்த காங்கிரஸ் கூட்டணியில் தான் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அது எடுக்கக்கூடாதுன்னு மக்கள் போராடினால பின்வாங்கிட்டாங்க. அதுமாதிரி நீட் தேர்வு கையெழுத்து போட்டதும் அந்த ஆட்சியில் தான். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நான் அதனால தான் சொன்னேன் நான் எல்லா வீடியோலையும் திட்டி திட்டி 1½ வருஷம் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டினேன். ஆனால் வந்துட்டாங்க மைனாரிட்டியாக. அதை கூட நான் ஏற்றுக்குருவேன். ஆனால் அந்த காங்கிரஸ் வரவே கூடாது அப்படின்னு நான் கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வர்ற மாதிரி இருந்ததும் கூட தோற்று போச்சு. ஸோ காங்கிரஸ் தோற்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா மீத்தேன் உள்ளிட்ட நாசகார திட்டங்களை கொண்டு வந்தது வந்து
காங்கிரஸ் தான். அதை எதிர்த்து மக்கள் குரல் கொடுத்ததுனால அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போச்சு. நல்லது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்கணும். இன்னும் இலங்கையில் போர் நடந்ததுக்கு முக்கிய காரணமே காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் வந்து ஒன்றும் பெரிய உத்தம புத்திரன் கிடையாது. அவங்க வந்து இந்தியாவான தகுதியே கிடையாது அவங்களுக்கு வந்து. ஸோ இப்போ பிஜேபியுமே வந்துட்டு ஐபிசி சட்டத்தை மாற்றிருக்காங்கன்னா வேறு ஏதாவது நல்ல சட்டத்தை கொண்டு வந்துருக்கலாம்ல. அதை விட ஒரு ரொம்ப கொடுமையான சட்டங்களை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாதகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மாற்றணும். போலீஸாருக்கு வந்து முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த சட்டத்தில். யாரை வேணால் கைது செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒருத்தரை கைது பண்ணோம்னா 24 ஹவர்ஸில் வந்து கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஒரு நாள் தான் காவல் நிலையத்தில் வைக்கணும், அப்புறம் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். அப்புறம் கோர்ட் சொன்னால் தான் 15 நாள் நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கணும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. 60 நாள் 90 நாள் நீதிமன்ற அதாவது காவல் நிலையத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மதிப்புரிய விஷயம் தான். ஸோ இதெல்லாம் மக்கள் எடுத்து குரல் கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த 2 கட்சியுமே நான் திட்டி வீடியோ போட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக திட்டி ஒரு 2 வீடியோ தான் போட்டிருந்தேன். அதை வந்து பார்த்தோம்னா போன தடவை என்னோடய வீடியோ பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணார்னா, என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக திட்டி நான் வீடியோ போட்டிருந்தேன். எதுக்குன்னா தமிழர்களை படிக்க வச்சது திராவிட கட்சி தான், நாங்கள் போட்ட பிச்சை தான், திராவிட கட்சி போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சை தான் தமிழர்கள் படித்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நான் 2 வீடியோவில் திட்டி வீடியோ போட்டிருந்தேன்னா, அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நண்பர் தான் அவர். சரி, அவர் திமுகவோட நண்பராக இருந்திருப்பார் போல். அதனால் நான்லாம் எந்த கட்சிக்கும் நண்பர் கிடையாது. எல்லா கட்சியுமே திட்டி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அவர் கீழே கமெண்ட்ல என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் திமுகவை பற்றி திட்டுகிறீர்களே, வரலாறை தெரிந்து கொண்டு திட்டுங்கள் அப்படி இப்படின்னாரு. திமுக வந்து சூரிய கட்சி இந்த நாட்டை வந்து 32 வருஷம் ஆளும் சொல்லி கோரக்கர் அருளிய இதுலேயே இருக்குது, கோரக்கர் எழுதின நூல்லேயே இருக்கும், நீங்கள் போய் படித்து பாருங்கன்னா. நானும் படிச்சிருக்கேன், கரெக்டு தான். சூரிய கட்சி தமிழ்நாட்டை ஆளும் 32 வருஷம் ஆளும்னு போட்டிருந்தாங்க. 32 வருஷம்னா இப்போ பார்த்துக்குங்க, அண்ணாதுரை ஆண்டதுலேருந்து கலைஞர், ஸ்டாலின் எல்லாரும் ஆண்டது வரைக்கும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 32 வருஷம் ஆச்சான்னு எனக்கு தெரில. ஸோ யாராவது கணக்கு போட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் வந்துட்டு இந்த என்னமோ அந்த கோரக்கர் எழுதின நூலில் இருக்குதுன்னு நாங்கள் 32 வருஷம் நானும் படிச்சிருக்கேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து இப்போ நான் திட்டி வீடியோ போட்ட பின்னாடி பார்த்தோம்னா அவர் அப்படி கமெண்ட் பண்ணார்ல சாதகமாக திமுகவுக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட சாடை துரைமுருகன் ஒரு பாட்டு ஒன்று பாடினார். அதை கூட சொல்ல விரும்பலை. அந்த பாட்டை பாடிட்டு கடைசியில் வந்து பார்த்தோம்னா அவரை கைது செஞ்சாங்க. குற்றாலத்தில் போய் கைது செஞ்சுருந்தாங்க சாடை துரைமுருகனை, திருச்சி போலீஸு. கடைசியில் விடுதலை பண்ணிட்டாங்க. நீதிபதி வந்து எந்த மாந்திரம் இல்லாமல் கைது பண்ணியிருக்கீங்கன்னு விடுதலை பண்ண சொல்லிட்டாங்க. விடுதலை பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தா அந்த பாட்டு யூடியூப்பில் எங்கே போனாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இப்போ அந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ யூடியூப்பில் நான் 2-3 வீடியோஸ் பார்த்தேன். பார்த்தா அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே தான் நான் சொன்னேன், என்னையை வந்து ஒருத்தர் வீடியோ போட்டேன் திமுக திட்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணார். கடைசியில் பார்த்தா இப்போ நாடே திட்டிக்கிட்டு இருக்கு. அது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் பிஜேபி நான் திட்டி வீடியோ போட்டு இப்போ கடைசியில் பிஜேபி மைனாரிட்டி ஆகி போச்சு. 2025 நெருங்கிட்டு இருக்கு. பிஜேபி ஆட்சி கலைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆட்சி கவிழ்ந்தாலும் கவிழலாம். சரிங்களா மக்களே. ஸோ அதேமாதிரி திமுக திட்டி வீடியோ போடும்போது திமுக ஆதரவாக யாரோ ஒருத்தருக்கு வந்து குரல் கொடுத்தீங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் மட்டுமே திட்டுறேன், நாடே திட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன ஆரம்பிக்கிறேனோ அங்கே வந்து எனக்கு ஆதரவாக எல்லாரும் மக்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ என் பக்கம் வந்து கடவுள் இருக்கார். அதனால் வந்துட்டு நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதில் நியாயமான கருத்துக்கள் இருந்தால் அரசாங்கம் அதை மாற்றிக்கங்க. அது பிஜேபியோ காங்கிரஸோ திமுகவோ மாற்றிக்கங்க. உங்கள் நிலைப்பாட்டை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்யுங்க. சித்தர்களாட்சி பூமியில் வரதான் போகுது, அதை எல்லாரும் பார்க்கத்தான் போகிறீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து 2025 வந்து இம்மாற்றோட ஆட்சி வரும், சித்தர்கள் ஆட்சி பூமியில் வரும், முருகனோட ஆட்சி தான் இம்மாற்றோட ஆட்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அந்த ஆட்சி வர்றதுக்கான அறிகுறிகள் வந்து நமக்கு தென்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேலே வந்து மத்திய அரசு மைனாரிட்டியில் தான் இருக்குது. அந்த ஆட்சி திடீர்னு போயிடலாம். அதனால் சீக்கிரம் வந்து ஒரு தர்மத்தின் ஆட்சி பூமியில் வரதான் போகுது. ஆனால் அது நம்மளை அக்யூரேட்டாக டேட்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். எப்போவுமே வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஆண்டுக்கிட்டு இருக்க முடியாது, மாறி மாறி வரதான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கடவுளோட ஆட்சி, இம்மாற்றோட ஆட்சி, சித்தர்கள் ஆட்சி பூமியில் 2025 வரும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டிலையும் கூட என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்துட்டு இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, இந்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி இருந்தார் இல்லையா, அவர் இம்மாற்றோலர் மாதிரி ஆகணும்னு சொல்லி ஏதாவது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்காக தான் முயற்சி எடுக்கிறார் போல. ஏன்னா அவர் பிரதமர் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் வந்து 3 நாள் வந்து
தியானத்தில் உட்காந்துட்டு தான் போனார். ஸோ வந்துட்டு தன்னை அவர் வந்து இம்மார்டலரை முன்னிறுத்த பார்க்குறாரு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா தென் திசையிலேருந்து ஒருவர் வருவார், அவர் தான் வந்து உலகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி நாஸ்ட்ரானமஸ் ப்ரிடிக்ஷனில் இருக்குது. ஸோ வந்து போரக்கர் ப்ரிடிக்ஷனில் இருக்குது. அப்படின்றதுனால அவர் வந்து ஆட்சியில் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் தான் வந்து 3 நாள் தியானத்தில் உட்காந்துட்டு போய் அப்புறம் தான் பதவி ஏற்றிருக்காரு. ஸோ வந்து அவர் தன்னை வந்து நிரந்தரமாக ஆட்சியில் நம்ம இருக்கணுன்றக்காக அந்த மாதிரி பண்ணாரான்னு தெரியல. தன்னை வந்து இம்மார்டலராக வந்து முன்னிறுத்துறாரு. ஏன்னா நான் ஒரு 3 நாள் வந்து உட்காந்துட்டு போனேன்னு நான் அதைத்தான் நினச்சேன். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணுறாரான்னு தெரியல. ஸோ ஆனால் கடவுளோட கணக்கு அப்படி இருக்காது. 3 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல அவர் உட்காந்து தியானம் தான் இருந்திருக்காரு. ஆனால் 3 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் இம்மார்டலர் பிறந்திருப்பார். அவர் ஆல்ரெடி பிறந்துட்டார். அவரோட ஆட்சி எப்போ வருன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அது சித்தர்கள், சிவன், முருகன், கிருஷ்ணர், கடவுள்கள் இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அதை நோக்கி பயணிப்போம். கடவுள்கள் எப்போ வழிகாட்டுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.